தட்டன்குட்டை கிராமத்தின் பாசமிகு சூழலில் மகேஸ்வரி தன் இரு மகன்களையும் அன்புடன் வளர்த்து கொண்டிருந்தாள். பிரவீன் முதலில் வாசவி வித்யாலயா பள்ளிக்கு சென்ற நாள் மகேஸ்வரியின் மனம் கலங்கியிருந்தது. என் குழந்தை பள்ளியில் பழகுவானோ இல்லையோ, வாசலிலேயே திரும்பி அழுவானோ என்ற பயம் இருந்தது. ஆனால் பிரவீன் தனது சிறிய பையை சுமந்து ஒரு வீரியமிக்க சிரிப்புடன் தாயிடம் கைவீசி ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினான். அந்த சிரிப்பு தாயின் உள்ளத்தை நிம்மதியடையச் செய்தது. புதிய சூழல் பிரவீனை சற்றே பதட்டப்படுத்தினாலும் ஆசிரியரின் அன்பான குரலும் புதிய நண்பர்களின் நட்பும் அவனை விரைவில் மகிழ்ச்சியாக மாற்றின. வகுப்பில் பாடம் கேட்கும் ஆர்வத்தால் அவன் ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். மாலை நேரத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் இறங்கி வரும் அண்ணனை பார்க்க கதவின் வாசலில் ஆவலுடன் காத்திருப்பான் லோகேஸ்வரன். அண்ணா வந்துட்டாரா என்று மகிழ்வுடன் ஓடி வந்து பள்ளியில் நடந்த சுவாரஸ்யங்களை தடுமாறாமல் கேள்வி கேட்பான். தம்பியின் அந்த உண்மையான ஆர்வமே பிரவீனின் பள்ளி அனுபவத்தை இன்னும் இனிமையாக்கியது. சில ஆண்டுகள் பின்னர் லோகேஸ்வரனும் வாசவி வித்யாலயா பள்ளிக்கு தயாரானான். முதல் நாள் பையை சுமந்து சற்று வெட்கத்துடன் நிற்கும் அவனை பிரவீனே ஸ்கூல் பஸ்ஸில் அருகில் உட்கார வைத்து, எதற்கும் பயப்படாதே, நான் உன் அண்ணன் இருக்கிறேனே என்ற வார்த்தையால் தைரியமூட்டினான். அந்த வாசவி வித்யாலயா பள்ளி நாட்களில் அண்ணன் தம்பி சேர்ந்து ஏராளமான இனிய நினைவுகளை சேர்த்தார்கள். விளையாட்டு போட்டியில் பிரவீன் வெற்றி பெற்றால் தம்பி பெருமையாக எழுந்து கைத்தட்டுவான். லோகேஸ்வரன் கவிதையை அழகாக வாசித்தால் பிரவீன் தன் நண்பர்களிடம் அவர்தான் என் தம்பி என உரிமையுடன் கூறுவான். மீண்டும் இந்த கதையை தொடர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வரப்போகும் கதைகளை பார்க்கலாம்.